திருச்சிற்றம்பலம். இவ்வுலகம் வாழ்க, உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க, இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க. அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலையொளி தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இன்று நம் செவிக்கு விருந்து சித்தர்களின் உருவத்தை வைத்து அவர்களுக்கு மாலை போட்டு ஊதுபத்தி ஏற்றி பொட்டு வைத்து அவர்களை வணங்கலாமா, இல்லை அவர்களை சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது என்னுடைய நண்பர்கள்லாம் வேறு வேறு நாட்டில் இருக்காங்க. அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டது, நண்பா நான் பக்தி மார்க்கத்திலிருந்து ஞான மார்க்கத்துக்கு வரலான்னு இருக்கேன். இது எப்படி வர்றது எனக்கு புரியல. நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டாங்க. சொல்லலாமே, அது பிரச்சனை இல்லை. அதாவது ஞான மார்க்கத்துக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் குருவை பிடிக்கணும். அந்த குரு மெய்குருவாக இருக்கணும். அந்த மெய்குருமார்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. வந்தீங்கன்னா காகபுசுண்ட மகரிஷி இருக்கார், திருமூலர் பெருமானார் இருக்கார், காலாங்கி நாதர் இருக்கார், போகர் பெருமானார் இருக்கார். இவங்களெல்லாம் மெய்குருமார்கள் தான். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, வழிபடுங்க. அவங்க சொன்னதை பின்பற்றுங்க. இன்னும் உங்கள் சொல்கிறது இன்னும் புரியல அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் வந்த லேட்டஸ்ட்டு மகான் நமக்கு புரியும்படியாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது திருவருட்பிரகாச வள்ளல் ராமலிங்க பெருமான். அவரை கெட்டியமாக பிடிச்சிக்கிங்க. அவரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும், ஞான மார்க்கத்தை சீக்கிரமாக ஈஸியாக அடையலாம் அப்படின்ட்டு சொன்னேன். அவங்களும் வந்தாங்க, எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் சில மாதம் கழித்து நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன நண்பா, என்ன எல்லாம் போனீங்களே வந்தீங்களே, உபதேசம்லாம் பெற்றீங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களை போய் பார்த்தோம், உள்ள உபதேசம்லாம் வாங்கினோம். ஆனால் ஒரு சிலவங்க சித்தர்கள் ஃபோட்டோவை வச்சு பூஜை பண்ணுங்க வணங்குங்கன்றாங்க. ஒரு சிலர் அவங்க ஃபோட்டோவை வச்சு வணங்கவே கூடாது, பூஜை பண்ணவே கூடாதுன்றாங்க. எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஏன்னா நமக்கு தெரியாத ஏதாவது செஞ்சுட்டுனாக்கா நமக்கு ஏதாவது பின் விளைவுகள் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் சும்மாவே இருந்துட்டோம் அப்படின்னாங்க. இதுக்கான ஒரு விளக்கத்தை தான் கொடுங்களேன் நீங்கள் அப்படின்னாங்க. என் நண்பர் தானே, சரி கொடுக்கலாம், ஆனால் உங்களுக்கு மட்டும் தனியாக கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே நான் இருக்கிறது பெங்களூர் இல்லையா, கர்நாடகாவில். இங்கேயும் சில கர்நாடகா நண்பர்கள் இருக்காங்க, கன்னட நண்பர்கள். அவங்களும் இதே கேள்வி தான் கேட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணுன்னாக்கா நான் ஃபோனில் சொல்ல முடியாது, என்னுடைய சேனலில் போடுறேன், எல்லோரும் பார்க்கட்டும் அப்படின்னேன். சரி நண்பன் சொல்லி அவரும் ஃபோனை வச்சிட்டாரு. சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், நாதாக்கள், ஞானிகள், யோகிகள், உத்தமர்கள், மகான்கள், பாரவான்கள், நித்தியவான்கள், சத்தியவான்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆச்சாரியார்கள், பக்தர்கள், முக்தர்கள், வானவர்கள், சிவ தொண்டர்கள், தபசிகள், துறவிகள், இத்தனை பேர் அறிவாளர்களும் சொன்ன விதம் வேற வேறையாக இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை ஒற்றுமையாக இருக்கும். என்ன? வணங்காத ஆதி என்ற இறைத்தன்மை கொண்ட ஒட்டுமொத்த அண்ட சராசரத்துக்கும் ஒருவன் உண்டு, அவனே இறைவன், அவனை மட்டும்தான் நீ வணங்கணும். அந்த இறை ஆற்றலை பற்றி தான் நாங்கள் எல்லா உயிர்களுக்கும் சொல்ல வந்தோம். நீங்கள் எல்லாரும் இறைவனை விட்டு எங்களை வணங்கிக்கிட்டு இருக்கீங்க. இறை ஆற்றலை விட்டு சொல்ல வந்த எங்களை வணங்கிக்கிட்டு இருக்கீங்க. இறைவனை அடையாமல் எங்களை திரும்ப திரும்ப படத்துக்கு வணங்கி அந்த படத்துக்கு மாலை போட்டு ஊதுபத்தி ஏற்றி பொட்டு வச்சு செத்து போன உன்னுடைய அப்பனுக்கும் இதை தான் வழிபாடாக செய்கிற, சொல்ல வந்த எங்களுக்கும் இதை தான் வழிபாடாக செய்கிற. உங்கள் அறிவில் இருக்கின்ற விளக்கை ஏற்ற இன்னும்
எத்தனை எத்தனை குருமார்கள் வரப்போகிறாரோ தெரியலப்பா. இதுதான் ஞானிகளுடைய வார்த்தை. சுருக்கமா புரியும்படி சொல்லணும்னா, வள்ளல் ராமலிங்க பெருமான் வாழ்க்கையில ஒரு சில விஷயத்த எடுத்துக்குவோம் உதாரணமா. திருவருட் பிரகாச வள்ளல் ராமலிங்க பெருமானார் 1823ல வருகை புரிந்தார், அவதரித்தார், பிறந்தார். 1874ல சித்தி அடைந்தார். 51 வயது வரை நம்முடன் இருந்தார். அவர் பிறந்ததே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தையும் மரணமில்லா பெருவாழ்வையும் இறைவன் ஒருவனே என்பதை சொல்ல வந்த வருகை புரிந்த மிகப்பெரிய மாபெரும் மகான். இந்த ஞானம் குழந்தையாக இருக்கும்போதே சிதம்பரத்தில் நடராஜர் சன்னதியில் ரகசியத்தை கண்டவர். மேலும் வளர்ந்து 5 வயதுல கம்ப்ளீட் முழுமையான ஞானத்தை பெற்றுட்டார். அவர் நினச்சிருந்தா 5 வயசுல முழுமையான ஞானம் வந்துருச்சு, எல்லாத்தையும் உணர்ந்துட்டாரு. 6வது வயசுல அவர் சித்தி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் வந்த வேலை சித்தர்களாக இருந்து நம்ம என்ன போதிச்சோம் அப்படிங்கிறது தான். நான் கண்டுட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் கண்டுக்கிட்டாலும் சரி, கண்டுக்காமல் போனாலும் சரி, அப்படி விட்டுட்டு போக மாட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம அடைஞ்சதும் அடுத்தவங்களும் அடையணுன்றதுக்காக ரொம்ப விழிப்புணர்வாக இருந்தார் வள்ளல் ராமலிங்க பெருமானார். 5 வயசு, அதாவது போய் எல்லாத்தையும் சொல்லணும். எப்படி சொல்கிறது? நீங்கள் வணங்குற தெய்வமெல்லாம் தெய்வம் இல்லை, சிறு தெய்வ வழிபாடு கூடாது, நான் சொல்கிற தெய்வம்தான் தெய்வம், இது ஒரே தெய்வத்தை நீங்கள் வணங்குங்கன்னு சொன்னால், இந்த காட்டு மிராண்டிங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில்? இதை சொல்ல வந்தாக்கா, சின்ன குழந்த, 5 வயசு குழந்த, அக்கில் வச்சு நசுக்கிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே சொல்ல வந்த ஞானிகள்லாம் நாவுக்கரசரை கயிற்றுல கட்டி கடலில் போட்டாங்க. மாணிக்க வாசகருக்கு அவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்க. அதே போல் நபிகள் நாயகத்தை நல்ல விஷயத்த சொல்ல வந்தார், கல்லாலே அடித்து விரட்டினாங்க. நல்லதை சொல்ல வந்த இயேசு பிரானை ஆணியாலே வச்சு அரைஞ்சாங்க. இவங்களுக்கெல்லாம் நேர்ந்த கதி தான் நமக்கு நேரும். இதை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத மிகப்பெரிய பேரறிவை யூஸ் பண்ணார் அவர். அதாவது முதல்ல பக்தி மார்க்கத்தில் தான் ஜனங்களை கொண்டு போகணும், அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா படிப்படியாக கொண்டு போகணுங்கிறதுக்காக அவர் பக்தி மார்க்கத்தில் எல்லாரையும் கூப்பிட்டார். கந்தக்கோட்டத்துக்கு போனார், பக்தியாக உருகி பாடினார், முருகப்பெருமானை வணங்கினார். அதுக்கப்புறம் அவர் பின்னால் 10 பேர், 100 பேர், 1000 பேர் இப்படி வந்துட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு இடமா போய் வணங்குறாரு. சிவபெருமானை வணங்குறாரு, உருகி வணங்குறாரு, அம்பாளை வணங்குறாரு. இப்படி எல்லோரையும் வணங்கிட்டு வரும்போது ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு முதிர்ச்சி தன்மை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், அதாவது உருவ வழிபாடு இருக்கக்கூடாது, இறைவன் என்பது ஒருவன், அவனை நீங்கள் ஜோதியில் பார்க்கலாம், ஜோதியை மட்டும் இல்லை நமக்குள்ளேயும் பார்க்கலாம், எல்லாத்தையும் சொல்லிட்டு வராரு. இதில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை ரொம்பவும் பின்பற்றணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி இந்த மரணமில்லா பெருவாழ் வாழ்கிறதுக்கு தான் நம்ம வந்தோங்கிறத சொல்கிறாரு. புரிஞ்சிக்கிட்டவங்க ஒரு சிலர் அவர் கூடவே இருந்தாங்க. புரியாதவங்க எந்த பிரச்சனையும் பண்ணலை, இது நமக்கு எட்டாவது சாமி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பெருமான் மேலே அன்புக்கு அதிகமாக ஒருத்தர் அன்பு வச்சுருந்தார், மிகப்பெரிய அன்பு வச்சுருந்தார். அவருடைய உருவ பொம்மை, யார், பெருமானுடைய உருவ பொம்மையை கொண்டு வந்து செஞ்சு அவருக்கு பரிசாக கொடுத்தாரு. பெருமானார் எப்படி நம்மளை புகழ்வார், நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும்னு நினச்சிட்டு அவர் கையில் கொடுத்தாரு. பெருமானார் என்ன பண்ணுறது, அந்த பொம்மையை தூக்கி போட்டு உடைச்சார். உடைச்சிட்டு, நான் என்ன சொல்ல வரேன்னு என்ன புரிஞ்சுக்கிட்டேன், இறைவன் ஒருவனை, இறைவனை மட்டும்தான் வணங்கணும், என்னை வணங்காதீங்க, சொல்ல வந்த சொல்லி கொடுத்த என்னையும் நீ வணங்காத, குருவா வேணா ஏற்றுக்கோ, ஆனால் இந்த குருவுக்கும் மாலை போட்டு போட்டு வச்சு இது பண்ணி எல்லா சாங்கியெல்லாம் செஞ்சு நீ தேங்கிடாத, நீ மேலே ஏறணும், அதாவது மரணமில்லா பெருவாழ்வு எல்லாரும் வாழலாம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கார். சொல்லிட்டு எல்லாருக்கும் போதனை செஞ்சுட்டு, இனி வருங்காலம் பிள்ளைகளுக்கும்
நான் எழுதிய திருமறைய குடுங்க, படிக்கட்டும். அவங்களும் அந்த படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும் ஞானத்துக்கு, மேல ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு மேட்டுக்குப்பத்தில சித்தி வளாகத்தில சித்தி அடைஞ்சிட்டாரு. பெருமானார சொல்லுவாங்க எல்லாரும். அவரு ஒளி தேகம் பெற்றுட்டாரு. அதாவது ஒளி தேகம் உள்ளார போனோனே, ஆ ஒளியா சித்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு உள்ள போய் ஒளியா சித்தி அடையல. வெளியில இருக்கும்போதே ஒளி தேகத்த பெற்றுட்டாரு. அந்த ஒளி தேகம் மற்ற கண்ணுங்களுக்கு தெரியல. அவரு நடக்கும்போதும் சரி, நிழல் வராது. நடக்கும்போதும் சரி, தரையில, பூமியில கால் பதியாது. அந்த ஒளி தேகமாவே வாழ்ந்துட்டாரு. இப்படி ஒளி தேகமாவே நடமாடிட்டு இருந்தாரு. ஆ இவருடைய வாழ்க்கையில ஒரு சில சம்பவம். அதாவது பெருமானாரு மேட்டுக்குப்பத்துலேருந்து நடந்து மருதூருக்கு போயிட்டுருக்காரு. வழியில ஒரு இடத்துல கலப்பா உட்கார்றாரு. உட்காந்து இந்த பசங்க விளையாடிட்டு இருக்குது. விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பெண் குழந்தைங்க இவங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அத பார்த்து பெருமானாரு விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. அவங்க விளையாடுறத பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு, அதில காத்துல அதாவது பெருமானார் வந்து மேல அந்த வெள்ளாடை உடுத்தி மேல போத்தியிருப்பார் இல்லையா? அந்த வெள்ளாடை லேசா நகர்ந்தது. லேசா நகரும்போது, அதில வெள்ளையாடைய ஒரு பெண்ணு மட்டும், குழந்தை மட்டும். அத பார்த்தோன்னே பூரிச்சிடுச்சு அந்த குழந்தை. என்ன தெரியுது? ஃபுல்லா தலைக்கு மேல அப்படி ஒளியா தெரியுது. பிரகாசமா இருக்குது. அந்த குழந்தை அப்படியே ஸ்டன் ஆயிடுச்சு. கிட்ட வந்து வணங்கிட்டு, "பெருமானே, இந்த மாரி ஒளி தேகமா இருக்குதே!" அப்படின்ட்டு. "இத நீ கண்டிருக்கிற. இது யாரும் இதுவரைக்கும் காணல. கண்டதனால உனக்கு 3வது தலைமுறையில மிகப்பெரிய அருமையான ஒரு முருகன் பக்தன் ஒருத்தன் பிறப்பான். அவனால இந்த நாட்டுக்கும் ரொம்ப சுபிட்சமாவும் இருக்கும். அவன் இந்த நாட்ல எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு முருகப்பெருமான் பக்தர் உமக்கு 3வது தலைமுறையில பிறக்கும்னு சொன்னார். அந்த 3வது தலைமுறையில பிறந்த மகான் யார் தெரியுமா? வள்ளல், திருமுருக, கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் தான். வள்ளல் ராமலிங்க பெருமான் திருவாய் மலர்ந்து சொன்ன அந்த வாரியார் பெருமானார் தான் பிறந்தது. இந்த மாரிலாம் நெறைய நடந்திருக்குது அவருடைய வாழ்க்கையில. இது ஒரு பகுதி. அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்ல வந்துட்டு, சரியான நேரத்த பார்த்து சித்தி வளாகத்தில சித்தி அடைஞ்சாரு மகான். இதிலிருந்து சித்தர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உருவத் தரித்த பொம்மையோ, படத்தையோ வணங்காதீங்க. அதாவது எங்க மேல குருமார்களுடைய மேல அன்பு அதிகமா இருந்ததுன்னா, நீங்க பொட்டு வச்சு, பூ வச்சு, ஊதுபத்திலாம் ஏத்தாதீங்க. அதாவது நாங்க சொல்ல வந்த கருத்துக்கள மட்டும் எடுத்துக்கிட்டு, நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னுக்கு போங்க. அப்படியே எங்க மேல பிரியம் இருந்ததுன்னா, எங்க ஃபோட்டோ வாங்குங்க. வாங்கிட்டு கொண்டு போயி கரெக்ட்டா நீங்க நடு வீட்ல வச்சு, அதாவது பொட்டு வச்சு இப்படிலாம் பண்ணாதீங்க. அழகா நல்லா ஒரு இடத்த வச்சுட்டு, நல்லா ஒரு தனியா ஒரு செல்ஃப் மாரி அடிச்சு, அந்த இடத்துல வையுங்க. வச்சுட்டு, அவருக்கு பூவு இதெல்லாம் வைக்காதீங்க. முடிஞ்சா அவங்க எழுதிய திருமறை இருக்கு இல்லையா? அந்த புக்க அவங்க காலடியில வச்சுட்டு, நல்லா வணங்கிட்டு, அந்த திருமறைய எடுத்து, "எனக்கு புரியணும் பெருமானே" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படிங்க. திரும்ப அவங்களுக்கு மரியாதை பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்க மனம்தான். அவங்கள குருவா ஏத்துக்கிட்டு, வழிபட்டு மனசுல அவங்கள ஏத்துக்கிட்டு, கரெக்ட்டா பூ வைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, அவங்க திருவடி இருக்கு இல்லைங்களா? அந்த திருவடியில கொஞ்சம் பூவ எடுத்து கொட்டுங்க. கொட்டிட்டு திருவடி தான். குருவின் திருவடி தான். அந்த குருவின் திருவடிய வணங்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த நீங்க எழுதிய திருமறையெல்லாம் எனக்கு விளங்கணும்னு கேளுங்க. நீங்க அடைஞ்ச மாரியே நானும் இறைவன அடையணும்னு கேளுங்க. ஏன்னா இத விட்டுட்டு, நீங்க கடைசி வரைக்கும் இவங்கள பூ போட்டு, ஊதுபத்தி ஏத்தி, பொட்டு வச்சு கும்பிட்டுட்டு இருந்தீங்கனாக்கா, நீங்க மேல ஞானத்துக்கு மேல ஏறவே முடியாது. ஒரு
ஒரு கோடோட நின்னுடுவீங்க. இதுதான் உண்மை. இத பின்பற்றி எல்லா ஞானிகளும் சொல்ல வந்ததையும் கேட்டு, மேல மேல நீங்க போயிட்டே இருங்க. சர்வலோக சித்தர்களெல்லாம் சொன்ன வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு, அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு, குரு அருளை பெற்று, திருவருளை பெற்று, நோய் நொடியில் அற்ற வாழ்வும், நீண்ட ஆயுளும், நித்திய தேகமும், என்றும் இளமையுடனும், என்றும் பேர் அறிவுடனும், என்றும் பேர் அழகுடனும், சீரும் சிறப்புமாய் அழியா செல்வமும், நற்தொழிலும், நாகரீக வணிகமும், சிறந்த பணியும், உயர்ந்த பதவியும், சர்வ சகல செல்வங்களும், ஐஸ்வரியங்களும் விரைந்து நிறைந்து நிலைத்து நிற்கட்டும். இந்த உலக பொது அடியார் குடும்பத்தினில். குரு வாழ்க, குருவின் புகழ் வாழ்க, குருவை போற்றும் சீடர்கள் வாழ்வாங்கு வாழ்க. அன்னை வாழ்க, அன்னையின் புகழ் வாழ்க, அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ்க. தந்தை வாழ்க, தந்தையின் புகழ் வாழ்க, தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிவகடாட்சியம் பரிபூரணம்.